இன்னைக்கு வந்து என்னோட சேனலில் வந்துட்டு நான் பிஹெச்டி ரிலேட்டடாக டாபிக்ஸ்லாம் போட்டுருக்கேன் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சினா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும். நிறைய பேருக்கு ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சினா என்ன அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா, உங்களுக்காக இது போடுறேன். இது ரிலேட்டடாக பேப்பர் ரெஃபர் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு நிமிஷம், சாரி. ஆஸ் யூஷுவல் டிஎல்சி மாதிரி தான். ஓகேங்களா. இதுக்கு வந்து சிலிக்கா பிளேட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது சிலிக்கா பிளேட்ஸ் ரெடிமேட் ஃபார்மில் அது வாங்கிக்குவாங்க. ஏன்னா வந்து சிலிக்கா ஜெல் வந்து ஒரு கார்சினோஜெனிக், அது வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்லை அது வந்து அஃபோர்டபுளாக இல்லை, ரொம்ப காஸ்ட்டாக இருக்குன்னா அவங்களே ஓனாக பிளேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஒரு டிஎல்சி பிளேட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இமேஜ் ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜ் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இதில் வந்து கீழே வந்து நம்ம சால்வெண்ட் ரன்னிங் சிஸ்டத்துக்கு கேப் விட்டுட்டு நம்ம அந்த டாட் வந்து நம்ம வைப்போம். ஓகேங்களா. பர்டிகுலர் டாட்ஸ் அதாவது ட்ராப்ஸ் வைப்போம் கேப்லரி டியூப்ஸ் யூஸ் பண்ணி. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சால்வெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம கண்டுபிடிச்ச சால்வெண்ட் சிஸ்டம் வந்து அந்த சால்வெண்ட் சிஸ்டமில் நம்ம அந்த டிஎல்சி பிளேட்டை வச்சதுக்கப்புறம் சால்வெண்ட் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ராக்டை மூவ் பண்ணி பர்டிகுலர் சொல்யூட்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ளேஸ் பண்ணி காட்டும் டிஃப்ரெண்ட் கலராக. அதை வந்து நம்ம எப்போவும் போல் நம்ம யூவி லைட்டில் வந்து பார்ப்போம். டிஃப்ரெண்ட் நானோமீட்டர் லென்த்து லைட்டை பாஸ் பண்ணி நம்ம அந்த டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்ம் ஆகுறத பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு பர்டிகுலராக இந்த கலர் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃப்ளேவனால், இது ஆல்கலாய்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணணும். அது தனியாக நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரொட்டேட் பண்ணி மறுபடியும் இதை மட்டும் எப்படின்னா வந்து டிஎல்சி அனாலிசிஸ்க்குன்னே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்குன்னு ஒரு புக்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. முடிஞ்சதுன்னா அந்த புக்கோட டைட்டில் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனால நம்ம பேப்பர் ரெஃபர் பண்ணாலே நிறைய ப்ரொசீஜர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து பிடிஎல்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சி மெத்தட். ஃபஸ்ட்டு டிஎல்சி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் காம்பவுண்டை நம்ம ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறது. மறுபடியும் வந்து இன்னும் சால்வெண்ட் சிஸ்டமில் அந்த ஆல்கலாய்டோ இல்லை ஃப்ளேவனாய்டோ நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஒரு சால்வெண்ட் சிஸ்டம் கொடுத்து அகைன் இந்த பிளேட்டை வந்து அதுக்குள்ளே வச்சு மறுபடியும் ரன் பண்ணுவாங்க ஆப்போசிட் டைரக்ஷனில். எப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது கீழே இருக்க டாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சது. ஓகேங்களா. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டிஎல்சிக்கு வச்சு சால்வெண்ட் சிஸ்டமில் ரன் ஆன பிளேட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலராக அந்த ஒரே ஒரு காம்பவுண்ட் ஐசோலேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிளேட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மேலே வந்து மைக்ரேட் ஆன இந்த சொல்யூட்டை மட்டும் நம்ம பிரிச்செடுக்கணும். அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அதுக்கான ஒரு சால்வெண்ட் சிஸ்டம் கொடுத்து அதை மறுபடியும் ஒரு சால்வெண்ட் சிஸ்டமில் வந்து இந்த பஃபர் கிளாஸில் அந்த சால்வெண்ட் சிஸ்டம் கிளாஸில் வந்து நம்ம டிஎல்சி பிளேட்டை இன்சர்ட் பண்ணி பர்டிகுலர் டைமுக்கு ரன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் மட்டும் நமக்கு தனியாக மைக்ரேட் ஆகி இருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து அதை மட்டும் தனியாக வந்து பென்சிலில் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த சொல்யூட்டை மட்டும் அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலிக்கா டஸ்ட்டை மட்டும் எடுத்து ஒரு தனியாக ஒரு எஃப்என்எஃப் டியூபோ இல்லை ஒரு டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அனாலிசிஸ்க்கு ஏன்னா வந்து எப்படின்னா நம்ம ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸில் வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் காம்பவுண்டை வந்து கண்டுபிடிச்சி அதோட கெமிக்கல் நேமு ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதோட மெடிசினல் வேல்யூ பார்ப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃப்ளேவனாய்டு அதிகமாக இருக்கா ஆல்கலாய்டு அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆல்கலாய்டு அதிகமாக இருந்ததுன்னா உங்களோடது வந்து கேன்சர், அப்புறம் இல்லைன்னா என்ன சொல்கிறது ஆல்கலாய்டு வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் சில பர்டிகுலர் மலேரியா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆல்கலாய்டு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ளேவனாய்டு அப்படிங்கும்போது
டயபெட்டிக்கு அப்புறம் அந்த மாதிரி அந்த மாதிரி டிசீஸு க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ உங்களோட ஆல்கலாய்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆல்கலாய்டு உங்கள் பிளான்ட்டில் ஒரு ஆல்கலாய்டு இருக்கும் ஓகேங்களா. ஆல்கலாய்டுக்கே டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். ஜென்ரலாக அதை வந்து ஆல்கலாய்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து வின்கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு இருக்கும். அது வந்து வின்கியா ரோசியா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஆடத்தோடின் அப்படின்ட்டு இருக்கும். ஆடத்தோட வெசிகா அப்படின்னு ஆடத்தோட பிளான்ட்லேருந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்கலாய்டுக்கும் பர்டிகுலர் நேம் கொடுப்பாங்க ஓகேங்களா. பட் அது எல்லாத்தையும் வந்து ஆல்கலாய்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம பிளான்ட்லேயும் ஒரு அன்னோன் ஆல்கலாய்டு இருக்கும் ஓகேங்களா. அந்த ஆல்கலாய்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நான் வந்து ஜென்ரலாக ஹெச்பிஎல்சி, ஹெச்பிடிஎல்சி, அதுக்கப்புறம் ஜிசிஎம்எஸ் அந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து அதுக்கப்புறம் பண்ணுறது ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆல்கலாய்டு வந்து அதாவது அன்னோன் ஆல்கலாய்டு இருக்குது. அது என்ன ஆல்கலாய்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்தால் தான் தெரியும் ஓகேங்களா. அதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக்ஸாக இப்போ வந்து இதை வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. இப்படியும் வந்து உங்களோட அன்னோன் ஆல்கலாய்டு ஃப்ளேவனாய்டை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சியில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் செகண்ட் சால்வெண்ட் சிஸ்டமில் ரன் பண்ணும்போது மேலே வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கும். அப்போ வந்து அதை பர்டிகுலராக மார்க் பண்ணி ஐசோலேட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து சால்வெண்ட்டில் வந்து வாஷ் பண்ணி அதை கரெக்டாக வந்து சிலிக்காவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைபோலார் சால்வெண்ட்டில் வந்து நம்மளோட ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த சால்வெண்ட்டை வித் நம்மளோட ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று எல்சிஎம்எஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. எல்சிஎம்எஸ் கொடுத்தோம்னா நம்மளோட என்ன காம்பவுண்டோ அதோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இல்லைன்னா கேஸ் குரோமட்டோகிராஃபி ஓகேங்களா. ஜிசிஎம்எஸ் வேறு, கேஸ் குரோமட்டோகிராஃபி வேறு. கேஸ் குரோமட்டோகிராஃபி கொடுத்து அதில் வந்து ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, நேம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படி அந்த மாதிரி பார்ப்பாங்க. இது மாதிரி எல்சிஎம்எஸ் இல்லைன்னா கேஸ் குரோமட்டோகிராஃபியில் பார்த்து அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிஎல்சி மெத்தடை யூஸ் பண்ணி இது வந்து எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலம் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று இருந்தது ஓகேங்களா. காலம் குரோமட்டோகிராஃபியில் வந்து நம்மளோட ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் ஓகேங்களா. அது வந்து பெரிய லென்த்தியான ப்ராசஸ், நிறையா டேஸ் ஆகும். அதோட அந்த காலம் வந்து ப்ராப்பராக பேக் பண்ணணும். அது இல்லாமல் சால்வெண்ட் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா. அது வந்து நல்லா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட ஹெல்ப்போடு தான் நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா. அது வந்து ரொம்ப காஸ்ட்டும் அதிகம், சால்வெண்ட் அதிகமாக செலவாகும். அதோட வந்து நமக்கு எல்யூட் ஆகிற இது வந்து நிறையா சால்வெண்ட் ரன் பண்ணும்போது நிறைய எல்யூஷன் கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா. ஆனால் வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். தென் சால்வெண்ட் அதிகமாகும், காஸ்ட்டும் அதிகமாகும். அதுக்கு போகாமல் எப்படி ஆக்டிவ் காம்பவுண்டை செப்பரேட் பண்ணலாம், அந்த மாதிரி அன்னோன் ஆல்கலாய்டு பிளான்ட்ல வந்து எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சி மெத்தட் வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட் ஓகேங்களா. அது சில லேப்ஸில் தான் பண்ணுவாங்க. சில ரிசர்ச்சர்ஸ் அதாவது சில ப்ரொஃபஸர்ஸ்க்கு தான் வந்து இது தெரியும் ஓகேங்களா. அவங்களுக்கு தான் தெரியும் எது சால்வெண்ட் சிஸ்டம் கொடுத்தா ஃப்ளேவனாய்டு ஐசோலேட் பண்ணலாம், எது கொடுத்தா வந்து ஃபீனால் ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்னு பர்ஃபெக்டாக தெரியும். இல்லைன்னா ஒரு நல்ல ப்ரொசீஜர் வச்சுட்டு உங்கள் லேபில் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இதை பண்ணுங்க ஓகேங்களா. இல்லைன்னா வந்து இது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இல்லை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொலாபரேட்டிவாக தான் பண்ண முடியும் நம்ம ஓகேங்களா. நம்மளே பண்ண முடியாது. வேற ஒரு காலேஜோட இப்போ இந்த ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சி வந்து ஒரு காலேஜில் பண்ணுறாங்க, அந்த ப்ரொஃபஸருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த ரிசர்ச்சரும் நீங்களும் வந்து கம்பைன் பண்ணி பண்ணணும். நீங்கள் அங்கே போய் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. அதோட வந்து எல்லா ரிசர்ச்சுமே நம்ம ஓனாக பண்ண முடியாது. இது மாதிரி கொலாபரேட்டிவாக தான் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சி பண்ணிக்கலாம். காலம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரிப்பரேட்டிவ் டிஎல்சியில் வந்து ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங், சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி காலமோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டாபிக் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. நான் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன்.